அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரை சரவணன். இணையத்தில் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கை கதையை நம்ம முழுமையாக பார்த்துட்டு இருக்கோம். போன எபிசோடில் தூக்கு படத்தில் அவருக்கு எப்படி வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த எபிசோடில் குலேபகாவலி படம் ஏன் எடுக்கப்பட்டது, அந்த வாய்ப்பு டிஎம்எஸ் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது, இந்த குலேபகாவலி படத்தால் டிஎம்எஸ்க்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன, இதை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். தூக்கு படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு புது யுகம், பணம் உள்ளிட்ட சில படங்களில் டிஎம்எஸ் அவர்கள் பாடி புகழடைகிறார். அதே மாதிரி அவர் நடித்த மலைக்கல்லன் திரைப்படமும் வெளியாகி இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, அந்த பாடலும் நாட்டில் ரொம்ப புகழடையுது. இப்போ ஓரளவுக்கு குறிப்பிடத்தகுந்த புகழ் அப்படிங்கிறது டிஎம்எஸ் அவர்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த சூழ்நிலை தான் குலேபகாவலி படத்திற்கான வாய்ப்பு அவரை தேடி வருது. இந்த குலேபகாவலிக்கும் அவர் ஏற்கனவே பாடல் பாடிய தூக்கிக்கும் ஒரு சம்பந்தம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த தூக்கி படம் வெளியான நாளில் இன்னொரு படம் இதற்கு போட்டியாக வெளியிடப்பட்டது. அந்த படம் தான் கூண்டிக்கிளி. எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த முதலும் கடைசியுமான ஒரு படம். இந்த படத்தை எடுத்தவர் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் டிஆர் ராமன் அவர்கள். ஆனால் இந்த படம் படுதோல்வி அடைஞ்சிருது. தேட்டர்லேயே பார்த்திங்கன்னா சிவாஜி ரசிகர்களுக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்படுது. தூக்கி பார்த்திங்கன்னா வசூலை வாரி குவிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தை எடுத்த டிஆர் ராமனாவுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா நம்ம படம் அது ஓடலை, இது உண்மையிலே நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இது ஓடலை, தூக்கி இவ்வளோ தூரம் ஓடுது, அந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சென்னையில் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களோட மக்களாக உட்காந்து இந்த படத்தை ஒரு தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த படம் அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதை, அதாவது ராஜா காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி கதை. இந்த மாயாஜாலங்கள், அதாவது நம்ம கற்பனைக்கு கொஞ்சம் எட்டாத சம்பவங்கள் நிறைந்த ஒரு கதை. படம் முழுவதும் நல்ல பாடல்கள் இருக்குது, நல்ல நகைச்சுவை இருக்குது. இப்போ இவருக்கு புரியுது, மக்கள் யதார்த்தத்தை விரும்பலை, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான அம்புலி மாமா கதையில் நல்ல பாடல்களும் நல்ல நகைச்சுவையும் ஜனரஞ்சகமான காட்சிகளும் இருந்தால் நம்மளாலும் இந்த தூக்கி மாதிரி ஒரு வெற்றி படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணிடுறாரு. திருவள்ளூர்லேருந்து நள்ளிரவு நேரத்தில் வராரு. சரியாகவே தூங்கலை. வெள்ளனமாக அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தன்னுடைய அலுவலகத்துக்கு தஞ்சை ராமையதாஸை வர சொல்லி பார்க்குறாரு. அப்போ 9 மணி. தூக்கி மாதிரியே நம்மளும் ஒரு கற்பனை கதை ஒன்று எடுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் தஞ்சை ராமையதாஸ் குலேபகாவலி அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்குது. அதாவது 1001 அரேபிய இரவு கதைகள் அப்படிங்கிறதுல இது ஒரு கதை ரொம்ப புகழ் பெற்றது. நாடகமாக வந்திருக்குது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் படமாகவும் வந்திருக்குது. அதை நம்ம ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பாவுடைய கண் பார்வையை குணப்படுத்துறதுக்காக குலாப் அப்படிங்கிற ஒரு மலரை போய் பகாவலிங்கிற நாட்டில் போய் எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக கதாநாயகன் தாசன் முல்க் போகிறான். இப்போ போகிற வழியில் ஆம்பளைங்கனாலே பிடிக்காத அவங்கள அடிமையாக வச்சுருக்கக்கூடிய அல்லி ராணி அப்படின்னு ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பா. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் கடந்து இவன் எப்படி போய் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறதான் கதை. இதில் கிளைமேக்ஸில் நம்ம புலியோட கதாநாயகனை மோத விடுற மாதிரி எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எம்ஜிஆர் இந்த கதைக்கு ரொம்பவே ஒத்து போகக்கூடிய ஒரு ஹீரோவாக இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே கதை டிஆர் ராமனாவுக்கு பிடிச்சிருது. 9 மணிக்கு இவங்க கதையை முடிவு பண்ணுறாங்க. 10 மணிக்கெல்லாம் டிஆர் ராமன் அவர்கள் இப்போ தூக்கி படத்துக்கு போட்டி அவர் படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசையில் 9 மணிக்கு முடிவு பண்ணோன்னே 10 மணிக்கெலாம் எம்ஜிஆரை பார்க்க புறப்படுறாரு. 1 மணி நேரம் அவர்கிட்ட இதை பேசி ஹீரோ ஓகே பண்ணோன்னா 11 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரை பார்க்க போயிடுறாரு. ப்ரொடியூசர் யார் அப்படின்னா இவருடைய தங்கச்சி தான், அதாவது டிஆர் ராஜகுமாரி. அவங்களும் இந்த படத்துடைய கதையை கேட்டுட்டு படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 12 மணிக்கெல்லாம் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. 1 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படத்துடைய வேலைகளை ஆரம்பிக்கிறார் டிஆர் ராமண்ணா. இப்போ தூக்கி படத்தில் அவர் பார்த்த அந்த பாடல்கள் அவருடைய மனதில் பதிஞ்சிருந்தது இல்லையா, அந்த தந்த கோணாரே திந்த கோணாரே அந்த பாடலை சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு டப்பாங்குத்து பாட்டு நம்முடைய படத்திலும் இடம்பெறணும், அது மாதிரி முதல்ல எழுதுங்க அப்படின்னோடனே இந்த பாடலுடைய ஒரு சாயலில் தஞ்சை ராமையதாஸ் எழுதின அந்த பாடல் தான் சொக்கா போட்ட நவாபு செல்லாது ஓன் ஜவாபு அப்படிங்கிற ஒரு பாடலை எழுதுறாரு. இந்த பாடலை பார்த்தோன்னா இயக்குனருக்கு இன்னும் உற்சாகம் தாங்கலை. பரபரப்பாக அந்த பட வேலைகளை அன்னைக்கே ஆரம்பிக்கிறார். இந்த படத்தில் பாடுறதற்கான வாய்ப்பு டிஎம்எஸ் அவர்களுக்கு எப்படி போணுச்சு, அந்த சூழ்நிலை எப்படி உருவானுச்சு அப்படின்னா, இந்த படத்துடைய இயக்குனர் டிஆர் ராமன் அவர்கள் அவர் பார்த்த அந்த தூக்கி படத்தினுடைய ஒரு எதிரொலியாகவே இந்த குலேபகாவலி எடுக்க விரும்பினார். அதனால் அந்த படத்தில் வந்த மாதிரியே பாடல்கள் அதில் யார் பாடினாங்களோ அவங்களே கொண்டு பாட வைக்கணும், இப்படிலாம் யோசிக்கிறார் இல்லையா. இதனால தான் இந்த வாய்ப்பு டிஎம்எஸ் அவர்களை நோக்கி போகுது. சரி, படத்துக்கு இசையமைப்பாளர்
இசையமைப்பாளராக யாரை போடலாம் அப்படிங்கும்போது சிஆர் சுப்பராமன் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் அப்போ தான் இறந்து போயிருந்தார். அதனால் அவர் விட்டுட்டு போன வேலைகளை எல்லாம் முடித்து அந்த படத்துக்கு வந்து எம்எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் சேர்ந்து இசையமைச்சு முடிக்கிறாங்க. இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தில் புதுமையான ஒரு இசை வேணும் அப்படிங்கிறதுனால அவங்களே வந்து நம்ம இசையமைப்பாளர்களாக போடலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் இந்த படத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் படத்தில் எல்லா பாடல்களையும் டிஎம்எஸ் அவர்கள் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி படக்குழு சொல்லிடுறாங்க. இப்போ இசையமைப்பாளருங்கிற முறையில் டிஎம்எஸை வந்து அழைக்கிறதுக்காக எம்எஸ் விஸ்வநாதன் கம்பெனி வேன் எடுத்துக்கிட்டு போகிறாரு. மயிலாப்பூரில் மேலமாட வீதியில் ஒரு உடுப்பி ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு டிஎம்எஸ் அவர்கள் இறங்கி வராரு. இப்போ அந்த கம்பெனி வேனில் டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே தலையை நீட்டி அண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு எம்எஸ்வி அவர்கள் டிஎம்எஸ் அவர்களை. என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, அண்ணே இப்போ உங்களுடைய தூக்குத்தூக்கி படம்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் 2-3 படங்களுக்கு இசையமைச்சிருக்கேன். இப்போ RR பிக்சர்ஸில் குலேபகாவலி படத்துக்கு என்னை இசையமைக்க சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் தானே வந்து பாடி கொடுக்கணும், முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரிப்பா என்னைக்கு ரெக்கார்டிங்னு சொல்லி நான் வர்றேன் அப்படின்னு டிஎம்எஸ் சொல்லிடுறாரு. சரிண்ணே நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வேகமாக போய் வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. இப்போ பாடல் பதிவிற்கான ஒரு தேதியும் நிர்ணயிக்கப்படுகிறது. ரேவதி ஸ்டுடியோவுக்கு டிஎம்எஸ் அவர்கள் வந்து சேர்றாரு. பார்த்தா ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ளே எம்எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தி அவர்களும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சுப்பையா நாயுடு அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர்கிட்ட ஒரு ஆஃபீஸ் பாயாக இவர் வந்து சேர்றாரு. இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு எடுபடியாக இருக்கிறாரு ஆரம்பத்தில் எம்எஸ் விஸ்வநாதன். அதுக்கப்புறம் ஹார்மோனியத்தை வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் இசையமைப்பாளர்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பராக மாறி, அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் மியூசிக் டைரக்டராக வந்து இப்போ இசையமைப்பாளராகவே வந்துடுறாரு. இவர் கூடயே டிகே ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இருக்கிறார். ஏன்னா 3ஆம் தலைமுறை இசைக்கலைஞர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வரக்கூடிய அந்த பாடல்கள் இல்லாமல் மெல்லிசை, கர்நாடக சங்கீதம் போன்ற எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய ஞானம் கொண்டவர் ராமமூர்த்தி அவர்கள். இப்போ ராமமூர்த்தி பக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கும்போது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு படி மரியாதை வந்து கூடுது. நான் இவ்வளோ பெரிய ஒரு இசை மேதையை கூட வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இதையெல்லாம் பார்க்கும்போது டிஎம்எஸ் அவர்கள் மனசுக்குள்ளே இவங்களுடைய வளர்ச்சியை நினச்சி சந்தோஷப்படுறாரு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் இல்லை. ஏன்னா இவருக்கும் ராமமூர்த்தி அவர்களுக்கும் இந்த முதல் பாடல் பதிவின் போதே ஒரு சண்டை வருது. இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பாடல் அப்படிங்கிறது டிஎம் சௌந்தரராஜன் அவர்களோட பி லீலா சேர்ந்து பாடக்கூடிய ஒரு டூயட் பாடல். இதற்கு வந்து ஒரு கம்போசிஷனை ராமமூர்த்தி அவர்கள் டிஎம்எஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் பாடகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஸ்ருதியில் கீழ் செஞ்சாரங்கள்லாம் வருது. இப்போ டிஎம்எஸ் அவர்களுக்கு அது வரும்போது உடனடியாக 4 கட்ட ஸ்ருதியில் மேல் செஞ்சாரங்களில் இவர் பாட வேண்டிய வரிகள்லாம் இருக்குது. இதை வந்து ராமமூர்த்தி அவர்கள் விலக்கி சொல்கிறார். இப்போ டிஎம்எஸ் அவர்கள் கேட்டுட்டு சொல்கிறாரு, இது வந்து கீழ் ஸ்ருதியிலிருந்து எனக்கு அவங்க பாடி கொடுத்துருவாங்க, உடனே நான் 4 கட்டை எடுத்து பாடணும், இது ரொம்ப கத்தி பாடுற மாதிரி இருக்கும், என்னால் வந்து அதை வந்து அனுபவித்து பாட முடியாது, அதனால் இதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து மியூசிக் டைரக்டர், கம்போசர். இப்போ ராமமூர்த்தி அவர்களுடைய குணாதிசயம் என்னென்னா, தான் சொல்லக்கூடிய அந்த கம்போசிஷனில் மாற்றம் யாராவது சொன்னால் கோபம் வரும் அவருக்கு. அதாவது நான் சொல்கிற மாதிரி தான் வந்திருக்கக்கூடிய பாடகர் பாடணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கக்கூடியவர். அவர் கொஞ்சம் டென்ஷனாக வர்றார். அவர் சொல்கிறார், இல்லை இது 4 கட்ட ஸ்ருதியில் பாடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல போக டிஎம்எஸ் அவர்கள் சொல்கிறாரு, இல்லைங்க இது 4 கட்ட ஸ்ருதியில் பாடுனா நல்லா இருக்காது, என்னால் வாய் விட்டு பாடணுமே ஒழிஞ்சு கத்தி பாடக்கூடாது, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு இன்னும் கோவம் வருது. யார்? ராமமூர்த்தி அவர்களுக்கு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாருங்கள் நான் தான் இசையமைப்பாளர், என்ன ஸ்ருதி எத்தனை கட்டை எப்படி பாடணுங்கிறதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன், நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பாட முடிஞ்சால் பாடுங்க அப்படின்ன உடனே, அதெல்லாம் கிடையாது, ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும், அதை உள்வாங்கி நான் என்னுடைய பாணியில் தான் ஒரு பாடலை பாடுவேன், நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அப்படியே என்னால் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக டிஎம்எஸ் அவர்கள் எந்திரிச்சார். எந்திரிச்சு நேராக இயக்குனர் டிஆர் ராமண்ணா கிட்டே போகிறாரு. ஒன்று அவரை வச்சு வேலை வாங்குங்க, இல்லைன்னா என்னையை வச்சு வேலை வாங்குங்க, என்னன்னு யோசிச்சு சொல்லி அனுப்புங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் தேட்டரை விட்டு கோச்சிட்டு போயிடுறார். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இருக்கார் இல்லையா, 4 பேர்கிட்ட நல்லா பேசினா தான் தொழில் சுமூகமாக நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசக்கூடிய ஒரு கலைக்கு சொந்தக்காரர். அவர் இந்த பிரச்சனைக்குள்ளே தலையிட்டு போய் டிஎம்எஸ் அவர்கள்ட்ட நல்ல விதமாக பேசி அவரை சமாதானப்படுத்தி மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெக்கார்டிங்லாம் ஆரம்பிக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தூக்குத்தூக்கி படத்தில் பார்த்த ஒவ்வொரு பாடல்களுக்கும் வந்து ஒரு பிரதியான பாடல்கள் வந்து இங்கே உருவாக்கப்படுது. அதில் முதல்ல பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே அப்படின்னு தூக்குத்தூக்கியில் ஒரு பாடல் வருது இல்லை, அதே மாதிரி ஒரு பாடலை உருவாக்குறாங்க. அந்த பாடல் தான் மாய வலையில் வீழ்ந்து மதியே இழந்து தன்னை அப்படிங்கிற ஒரு பாடலை டிஎம்எஸ் அவர்கள் சோலோவாக ரொம்ப அற்புதமாக பாடுகிறார்.
இதற்கடுத்து 2வது பாடலாக ஏறாத மலைதனிலே ஏற வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் மாதிரியே ஒரு எதிரொலி பாடலாக வித்தார கல்லியெல்லாம் விறகு வெட்ட போகையிலே அப்படிங்கிற ஒரு பாடல் பதிவு செய்யப்படுது. வித்தார கல்லியெல்லாம் விறகு வெட்ட போகையிலே. அதுக்கப்புறம் டிஎம்எஸ் அவர்களும் பெண் பாடகரும் சேர்ந்து பாடக்கூடிய டூயட் பாடல்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுது. டிஎம்எஸ் அவர்கள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் ரொம்ப சுலபமாக ரொம்ப அழகாக இந்த பாடல்களை எல்லாம் பாடி முடிக்கிறார். அப்போ தான் ராமமூர்த்தி அவர்கள் பார்க்குறாரு, சரி நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் நல்ல ஒரு இசைஞானம் கொண்டவர் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. முதல்ல இவங்களுடைய அந்த முதல் பாடல் அப்படிங்கிறது ஒரு சண்டையில் ஆரம்பித்தாலும் இந்த படத்துக்கான பாடல்களை எல்லாம் டிஎம்எஸ் அவர்கள் பாடி முடித்த உடனே ராமமூர்த்தியும் டிஎம்எஸ் அவர்களும் நல்ல நண்பர்களாக மாறிடுறாங்க. இந்த குலேபகவலி படம் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. மற்ற படங்கள்ல இருந்து கொஞ்சம் இது மாறுபட்டு வேறு ஒரு சிறப்பை டிஎம்எஸ் அவர்களுக்கு இந்த குலேபகவலி படம் செய்ததுன்னு சொல்லலாம். அது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் பின்னணி பாடியவர்கள் அப்படின்னு படத்தில் ஒரு ஸ்லைடு போடுவாங்க. அதில் ஒரு பாடகருடைய பேர் மேலே இருக்கும், அதற்கடுத்து 2வது ஒரு பாடகர், 3வது படி இப்படி ஒரு ஆர்டரில் இருக்கும். இது என்ன மாதிரி அடிப்படையில் இது போடப்பட்டது அப்படின்னா, யார் அன்னைக்கு தமிழ் சினிமாவில் முன்னணியில் இருக்காங்களோ, இப்போ யார் பெரியாளாக இருக்காங்களோ அவங்க பேர் மேலே இருக்கும். அடுத்தடுத்த நிலைமையில் இருக்கிற 2வது ரேங்க்கு 3வது ரேங்கில் இருக்கக்கூடிய பாடகர்கள் பேர் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யாருடைய பேர் அந்த காலத்தில் மேலே இருந்ததுன்னா சிதம்பரம் ஜெயராமன், சீர்காழி கோவிந்தராஜன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்சி லோகநாதன், இவங்களுடைய பேர் தான் மேலே இருக்கும். மந்திரி குமாரி படத்துலலாம் டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருந்தாலும் அவரோட பேரை பார்த்திங்கன்னா கீழே தான் போட்டிருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக திருச்சி லோகநாதனுடைய பேரை பின்னுக்கு தள்ளி மேலே இந்த படத்தில் தான் டிஎம்எஸ் அவர்களுடைய பேர் இடம்பெறும். ஏன்னா அவருக்கு அந்த காலத்தில் மிகப்பெரிய போட்டியாக இருந்தவர் திருச்சி லோகநாதன். அவருடைய மார்க்கெட்டை பின்னுக்கு தள்ளி டிஎம்எஸ் அவர்கள் மேலே வந்துட்டார் அப்படிங்கிற அந்த குறிப்பை தான் இந்த படத்தில் பின்னணி பாடியவர்கள் அப்படிங்கிற பேரில் போட்டிருப்பாங்க. அதாவது மற்ற படங்கள்லேருந்து மாறுபட்டு இந்த சிறப்பை குலேபகவலி படம் தான் டிஎம்எஸ் அவர்களுக்கு கொடுத்தது. அதாவது இந்த படத்தோட தமிழ் சினிமாவினுடைய முன்னணி பாடகர் இவர் தான் அப்படிங்கிற அங்கீகாரம் டிஎம்எஸ் அவர்களுக்கு கிடைத்தது. இப்படியே தான் வாழ்க்கையில் சந்தித்த பல தடைகளை தாண்டி தொடர்ந்து தன்னுடைய வெற்றி சரித்திரத்தில் பயணித்தவர் தான் டிஎம்எஸ் அவர்கள். அவருடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை எல்லாத்தையுமே நம்ம அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்ம பதிவு செய்ய போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.